ஜெர்மனியின் ஹாம்பர்கின் ஹார்வெஸ்டெஹுட் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பான வழக்கு அப்பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. வீட்டு உரிமையாளரான நிஷா ஸ்டாக்மன் ஸ்டிச் அங்கு 25 ஆண்டுகளாக வசித்து வந்த 74 வயது குத்தகைதாரர்களுக்கு வெளியீட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தானே அந்த வீட்டில் குடியேறப்போவதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். நீண்ட நீதிமன்ற வழக்குக்கு பின்னர் இதற்கு இப்போது ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாடகைதாரருக்கு 35,000 யூரோக்கள் வழங்கப்படும். அத்துடன் அவர் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை அங்கு தங்கலாம். ஜெர்மனியில் வாடகைக்கு விடப்பட்டுள்ள குடியிருப்புகள் வீட்டு உரிமையாளர்கள் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைப்பட்டால் வாடகை ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். இருப்பினும் காரணம் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதோடு அது வீட்டு உரிமையாளருக்கு தெளிவாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும். சில நேரங்களில் வீட்டு உரிமையாளர்கள் இந்த காரணத்தை பயன்படுத்தி நீண்டகால வாடகைதாரர்களை அகற்றிவிட்டு பின்னர் அதிக விலைக்கு குடியிருப்பை வாடகைக்கு விடுவதாக சிலர் கூறுகின்றனர். வீட்டிலிருந்து வெளியேறிய பின்னர் வீட்டு உரிமையாளர் சிறிய காரணம் பொய் என தெரிந்தால் வாடகைதாரர்கள் இழப்பீட்டை கோர முடியும். ஆனால் அவர்களால் மீண்டும் அதே குடியிருப்பை கோர முடியாது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இழப்பீட்டுக்கான கோரிக்கைகள் பொதுவாக காலாவதியாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.